ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷின்சான் வீடியோ பார்த்துருப்பீங்க. 10ஓட 1 11, அத்தோட இது ஒன்று. ஸோ இதையும் சேர்த்து பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணு வந்துட்டு நான் நல்லா படிக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னோட அம்மா, என்னோட அப்பா, என்னோட தம்பி, இவங்க யாருமே கிடையாது, இந்த இடம் தான் வா. இப்போ ஒரு கண்ணாடி போட்ட பையன் வந்துட்டு கண்ணாடி போட்ட பசங்க எல்லாருமே படிக்கிற பசங்கன்னு சொல்லுவாங்க. என்ன படிக்கிற பையனாக மாற்றினது இந்த இடம் தான் வா. இப்போ ஹாரியும் மிக்ஸியும் டிவியை பார்த்துக்கிட்டு என்ன இடமா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ டிவியில் ஒரு அங்கிள் வந்துட்டு உங்கள் பையன் அப்துல் கலாமோட அண்ணன் பையன் மாதிரி மாறணுமா, வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமா, திறமசாலியாக மாறணுமா, அப்போ எங்ககிட்ட ட்ரைனிங் கிடப்புங்க. நாங்கள் இருக்கிற இடம் சைத்தாமாவில் இருக்கிற 3வது குறுக்கு தெருவில் இருக்கிற 4வது பில்டிங். ஸோ எங்களை அங்கே வந்து பாருங்கள், முழுக்க என்ட்ரி ஃப்ரீன்னு வரு. இதை கேட்ட மிக்ஸியும் அடுத்த சீன்லேயே நம்ம ஷின்சான் அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம தலைவனும் என்னம்மா எனக்கெல்லாம் எதுக்கு ட்ரைனிங்குன்னுமா. உடனே மிக்ஸியும் வாலிப வயசில் இதெல்லாம் அவசியம்டான்வாங்க. உடனே மசாவ் அந்த இடத்துக்கு வர உடனே ஷின்சானும் என்னப்பா மசாவ் உங்கள் வீட்லையும் டிவியை பார்த்தாங்களான்னு கேட்க உடனே மசாவும் அந்த கொடுமையை நான் எப்படி என் வாயால சொல்வேன்மா. உடனே ஷின்சானும் ரைட்டு நீ சொல்ல வேணான்ருவான். அடுத்து இவங்க எல்லாருமே ஒன்றா போய் உக்காருவாங்க. இப்போ இவங்க முன்னாடி ஒரு சார் வந்துட்டு எல்லாருக்குமே குட் மார்னிங், என்னுடைய பேர் தொடகரி மாத்தாண்டோ, உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம், உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க தான் நான் இங்கே இருக்கேன்னு வரு. உடனே ஷின்சானும் ஐயா எனக்கு ஒரு கேள்வின்வா. உடனே அவரும் தம்பி உன்னோட அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன கேள்வியோ கேளுப்பான்னு. உடனே ஷின்சானும் எப்போ இந்த ட்ரைனிங் முடியும்னு கேட்பான். உடனே அவரும் இல்லையா இவன் ஆரம்பத்திலே முடிக்கிறத பற்றி பேசுகிறானேன்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆவார். இப்போ மிக்ஸியும் ஷின்சான் கொஞ்ச நேரத்துக்கு வாய் மூடிட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. உடனே அவரும் அட விடுங்கம்மா இது வாலிப வயசு, பசங்கன்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மிக்ஸி கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அடுத்து இவரும் எல்லா பசங்க கிட்டேயுமே கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டு எல்லாரையுமே ஆன்சர் எழுத சொல்லுவார். உடனே நம்ம தலைவனும் ஹே நீங்கள் ஆன்சர் பேப்பரே தரலன்னுமா. உடனே அவரும் ஆமாம் உனக்கு ஆன்சர் பேப்பர் வர தராங்க, நீ தானே இதில் ஆன்சர் எழுதணும்னு வரும். உடனே நம்ம ஷின்சானும் நான் எழுதணுமா, இதை நான் எழுதுறதுனால எனக்கு என்ன பயன்னு கேட்பான். உடனே அவரும் நீ இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணினா தான் உன்னோட அறிவு எந்த அளவில் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிய வரும்னு. உடனே ஷின்சானும் இந்த டெஸ்ட்டு தான் என்னோட அறிவை முடிவு பண்ணுன்னா எனக்கு இந்த டெஸ்ட்டே வேண்டான்மா. உடனே அவரும் ஏன்டா இப்படி சொல்கிற, ஒழுங்காக டெஸ்ட் எழுதுறான்னு. உடனே ஷின்சானும் அப்போ நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கன்மா. உடனே அவரும் எனக்கு ஆன்சர்லாம் தெரியாதுன்னு வரா. உடனே ஷின்சானும் மசாவை கூப்பிட்டு ஏன்பா மசாவ் இவருக்கே ஆன்சர்லாம் தெரியாதாம்ப்பா, இவர்கிட்ட போய்ட்டு நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணுறோன்மா. உடனே அவரும் இந்த பையன் என்னை ரொம்ப சோதிக்கிறான்னு. இப்போ இந்த சீன் கட்டவும் அடுத்த சீனில் அவரும் எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஒயிட் போர்டு கொடுத்துட்டு ஏகப்பட்ட ஷேப்ஸையும் கொடுத்துட்டு அந்த போர்டில் ஏதாச்சும் ஷேப்ஸ் வச்சு பண்ண சொல்லுவார். உடனே ஒரு பொண்ணு அழகாக ஒரு பொம்மையை பண்ணி காட்டுமா. உடனே இதை பார்த்து அவரும் அவசம்மா சூப்பராக இருக்குன்னு. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பையனும் என்கிட்ட பாடுங்க இது எப்படி இருக்கு என்னோட ட்ரக்குன்னுமா. உடனே அவரும் வேற லெவல் தம்பின்னு. இப்போ நம்ம தலைவனும் இங்கே 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 எந்த பாருங்கன்னு சொல்லிட்டு காட்டுவானா. உடனே அவரும் அங்கெல்லாம் பார்க்க முடியாது, நீ எனக்கு தெரிகிற மாதிரி காட்டுறான்னு. இப்போ நம்ம தலைவனும் திருப்பி காட்டுவானா. அவரும் இதை பார்த்துட்டு தம்பி இது என்னதுப்பான்னு கேட்பாரு. உடனே நம்ம தலைவனும் அட என்னங்க நீங்கள் சின்ன வயசுலலாம் லட்டு சாப்பிட்டதே கிடையாதா, சரியான டியூப்லைட்டுங்க நீங்கன்னுமா. உடனே அவரும் உருப்படியே ஏதாச்சும் பண்ண சொன்னால் இதை பண்ணிவிட்டு என்னையே டியூப்லைட்டுன்றானேன்னு சொல்லிட்டு மனுஷன் செம்மையாக கடுப்பாவார். இப்போ நம்ம தலைவனும் அதை நேராக மசாவு கிட்ட கொண்டு போயிட்டு மசாவ் இங்கே பார்த்தியா இதனோட மண்டை மாதிரியே இருக்குல்லன்னுவானா. உடனே மசாவில் எதுக்குடா இப்படி சொல்கிறேன்மா. உடனே மிக்சியில் ஐயோ இவன் மசாவோட மானத்தை வாங்குறானா இல்லை என்னோட மானத்தை வாங்குறானான்னு தெரியலையே, கொஞ்சம் சும்மா இருடான்வாங்க. இப்போ இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் தொடக்கறி மார்த்தாண்டமும் ஓகே கைஸ், இப்போ நான் உங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் ஒரு கண்டெய்னரில் இருக்கிற தண்ணியை இன்னொரு கண்டெய்னருக்கு கொண்டு போய் ஊற்றணும், அதுவும் ஒரு பக்கெட்டை யூஸ் பண்ணி. ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு நான் நிறைய மார்க் போடுவேன்னு வரா. உடனே நம்ம தலைவன் குறுக்க வந்துட்டு ஐயா எனக்கு இன்னொரு கேள்வின்வா. உடனே அவரும் இப்போ என்னப்பான்னு கேட்பாரு. உடனே நம்ம தலைவனும் தண்ணியை கொண்டு போய் அங்கே ஊற்றுறதுக்கு தண்ணி இங்கேயே இருக்கலாமேன்மா. உடனே அவரும் தம்பி சொன்னதை மட்டும் சரி, தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்காதடான்னு. உடனே நம்ம தலைவனும் சரிதான், ஆனால் எனக்கு இன்னொரு டவுட்டுன்னுமா. என்ன டவுட்டுன்னு கேட்பாரு. உடனே நம்ம தலைவனும் தண்ணியை முண்டு ஊற்றும் போது எனக்கு உச்சா வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்பான். உடனே அவரும் ஐயோ சோதிக்கிறான என்னையே, கொஞ்ச நேரத்துக்கு நீ சும்மா இருடா அதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் அனுப்பிவிடுவார். அடுத்து நம்ம தலைவனும் ஒரு பக்கெட்டில் தண்ணியை முள்ளுவானா. மொண்டுட்டு ஐயோ சே வீட்டில் ஆக்ஷன் காமெண்ட் பார்க்குறவனை இங்கே கொண்டு வந்துட்டு என் உயிர் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே முண்டு போய் ஊற்றுவான். அடுத்து எல்லா பசங்களும் 1 by 1 முண்டு போய் ஊற்றிட்டு இருப்பாங்க. நம்ம மசாவு தான் பாவம் தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். இப்போ நம்ம தலைவனும் பொறுத்தது போதும் பொங்கி எழணும்னு சொல்லிட்டு பக்கெட் எடுத்து தண்ணியை மட்டும் முண்டு கொடுப்பான். பசங்க கொண்டு போய் ஊற்றிட்டு வருவாங்க, திரும்பி தண்ணி மட்டும் முண்டு கொடுப்பான். ஸோ எல்லாருக்கும் தண்ணி மட்டும் முண்டு கொடுத்துட்டு இருப்பானா. இதை பார்த்த அந்த அங்குளும் வா என்ன பையன்டா இவன் எல்லாருக்கும் தண்ணி முண்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், இவனுக்கு மார்க் போடுவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மார்க் எக்ஸ்ட்ரா போடுவார். இதை பார்த்த மிக்ஸியும்
ஷின்சானை நினச்சி புரிச்சு போவாங்க. இப்போ நம்ம மசவன் தண்ணியை தூக்கிட்டு போகும்போது கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்து தண்ணியை கீழே ஊற்றி அது மேலே அவன் விழுந்து சட்டெல்லாம் நனைஞ்சிரும். அழுதுட்டு இருப்பானா. உடனே மசாவ் அம்மாவும் அவனை தூக்கலான்னு வருவாங்க. உடனே அந்த அங்கிளும் இருங்க, இது வாலிப வயசு, உங்கள் பையன் இப்போ சின்ன பையன் இல்லை, அவன் பெரிய பையன், அவனே சரிப்படுத்திப்பான், நீங்கள் குறுக்க வராதீங்கன்னு வரு. உடனே நம்ம தலைவன் குறுக்க வந்துட்டு நட்புக்கு ஒன்றுனா என்னோட நெஞ்சு துடிக்கும், மசாவ் உன் சட்டைலாம் ஈரமாயிடுச்சு, இப்படியே இருந்தால் உனக்கு ஜல்ப்பு பிடிச்சிக்கோ, ஸோ உன் சட்டையை கழட்டுப்பான்மா. மசாவும் சட்டையை கழட்டிடுவானா. இதை பார்த்த அந்த அங்கிளும் ஆஹா அவனோட ஃப்ரெண்டு மேலே அவனுக்கு என்ன பாசம்னு சொல்லிட்டு இன்னமும் மார்க் எக்ஸ்ட்ரா போடலான்னு பார்ப்பாரு. இப்போ நம்ம தலைவனில் மசாவ் சட்டையை வச்சு தரையை தொடச்சிட்டு இருப்பான். உடனே மசாவில் அடே படுபாவி, இதுக்கு தான் சட்டையை கழட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். உடனே அந்த அங்கிளும் சே இவனும் ஒரு செகண்ட் நம்ம புகழ்ந்து பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்பாரு. அடுத்து எல்லா பசங்களுமே லைனாக நின்றுக்கிட்டு ஒருத்தன் தண்ணியை முண்டு அப்படியே பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ கடைசியாக இருக்கிறவன் தண்ணியை முண்டு அந்த கண்டெய்னரில் ஊற்றிடுவான். ஸோ இதே மாதிரியே பண்ணிட்டு இருப்பாங்களா. நம்ம ஷின்சானும் வா 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 சூப்பர் நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னுவா. உடனே மசாவில் தம்பி நீங்கள் இருந்து கை மட்டும் தான் தட்ட போறியான்னு கேட்பான். உடனே ஷின்சானில் என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டேன், இங்கிட்டு சூடுன்னு சொல்லிட்டு நேராக அந்த கண்டெய்னர்கிட்ட போயிட்டு ஒரு பையன்கிட்ட இருந்து 2 வாளியுமே பிடிங்கிட்டு அது 2த்தையுமே அந்த கண்டெய்னருக்குள்ளே விட்டு அட் டைமில் தண்ணியை மூண ட்ரை பண்ணுவான். இந்த மாதிரி ரொம்ப முக்குவான். ஆனால் அவனால் 2த்தையுமே தூக்கவே முடியாது. அந்த கண்டெய்னரே கிட்டத்தட்ட கவுத்துக்கிற மாதிரி வந்துடும். உடனே அந்த அங்குளும் வேகமாக போயிட்டு அந்த கண்டெய்னரை பிடிச்சிருவாரு. இப்போ மிக்சியும் பதறி போயிட்டாங்க வர. இப்போ அந்த அங்குளும் அட இருங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வாலிப வயசு, உங்கள் பையனால் எல்லாத்தையுமே பண்ண முடியும்னு. இப்போ நம்ம ஷின்சானும் அதை முக்கி எப்படியாச்சும் தூக்கணும்னு ட்ரை பண்ணுவான். பட் அவனால் தூக்கவே முடியாது. நம்ம தலைவனும் சரிப்பா நான் விட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் கையை எடுத்துருவான். இப்போ அந்த கண்டெய்னரும் அந்த அங்கிள் மேலே கவுந்துரும். உடம்பு ஃபுல்லாக ஈரமாயிடும், தரை ஃபுல்லாக ஈரமாயிடுமா. இப்போ அந்த அங்கிளும் பசங்களா நீங்கள் பிள்ளைங்களாடா, நீங்களாம் தொல்லைங்கடா, நான் உங்களை வச்சு டைம் பாஸ் பண்ணலான்னு பார்த்தா நீ என்னையை வச்சு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்க, மரியாதையாக ஓடிடுன்னு வரு. உடனே மிக்சியும் டைம் பாஸ் ஆகலன்ட்டு எங்களை கூப்பிட்டியா, எங்களை பார்த்தா எப்படி இருக்குது, மரியாதையாக நீ ஓடுன்னு சொல்லிட்டு பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு இவங்களும் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. இப்போ மிக்சியும் மசாவ் அம்மா கிட்ட நம்ம பசங்க பேசிக்கலி திறமைசாலிங்க தான், நம்ம பசங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங்லாம், அவனுங்க வீட்டிலேருந்து இருந்தாலே நல்லா இருக்கும்னுவாங்க. நம்ம தலைவனும் மசாவ் கிட்ட வீட்டிலேருந்து ஆக்ஷன் காமெண்ட் பார்க்குறதே ஒரு நல்ல ட்ரைனிங் தான்வா. இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் கைஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஷின்சான் வீடியோ போட்டுட்ருக்கோம். பட் எதிர்பார்த்த அளவுக்கு வியூஸ் தான் போக மாட்டேங்குது. அட்லீஸ்ட் பார்க்குறவங்களாச்சும் ஏதாச்சும் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோ போடுங்க அந்த வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு எதனையாச்சும் சொல்லுங்கள். ஏதாச்சும் சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கும் ஒரு பூஸ்டாக இருக்கும். ஓகே, அட்லீஸ்ட் இந்த வீடியோ கீழே ஒரு 15 கமெண்ட் வச்சு பண்ணுங்கடா, எதிர்பார்ப்போடு இருக்கேன். ஓகேவா? பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பண்ணிவிடுங்க. டாடா பை பாய்.